வணக்கம். இது நமது ருசி, நமது பாரம்பரியம். சிறுதானிய அரிசியை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். சைடிஸே இல்லாம எங்க வீட்டு பசங்க சாப்பிட்டாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வரகரிசி எடுத்து 5 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். வரகரிசிக்கு பதிலாக குதிரைவாலி அல்லது திணை கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் ஊற வச்சு சிறுபருப்பு, 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். காரத்திற்கு 2 அல்லது 3 பச்சை மிளகாய் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர்ல 2 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய்ல கடுகு சேர்த்து பொரிந்ததும் அதுல கடலை பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை சேர்த்து கலர் சேஞ்ச் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கியதும் 3 கப் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்கும் போது ஊற வச்ச வரகரிசி, சிறுபருப்பு, பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காலை அல்லது மாலை டிஃபனுக்கு அருமையான ரெசிபி. உப்பா பொங்கல் பிடிக்காத பசங்க கூட சைடிஸே இல்லாம சாப்பிடுவாங்க. சாம்பார் சட்னி வச்சு சர்வ் பண்ணினா இன்னும் அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.